நான் வந்து கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டி ராஜேந்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டி ராஜேந்தர் சார் அப்படின்னா மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே அவர்தாவே இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு ஹீரோயினை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணாங்கல்ல, அதை பற்றி ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்து படத்தை போட்டு காட்டுற, அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனால் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கிரன்? அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணிலையா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ் உங்களை கூப்பிட்ட நளினியா யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்னீங்களா, காருக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் செலவை பார்த்ததே இல்ல. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா. இந்த உலக கடவுளே நேர்ல வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்ல, இப்பவும் வாழல.